பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி வகஃபா ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா ஹுசூஸன் அலா அஃதலிஹின் வ ஹாக்கிமின் நபியின் முஹம்மதின் அல் அமீன் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். ஒரு பண்டிகை நாளில் மக்கள் எல்லாருமே ஒன்று திரட்டப்பட்டு அந்த நேரத்தில் நம்ம போட்டி போடலாம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஃபிரௌன்ட்ட கேட்டதை போன்று அந்த போட்டிக்காக வென்றே ஒரு பண்டிகை நாள் தேர்ந்தெடுக்கப்படுது. அவனுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கக்கூடிய அனைத்து சூனியக்காரர்களையுமே அழைப்பு விடுறான். கிட்டத்தட்ட 80,000 சாகிரீன்கள், அதாவது சூனியக்காரர்கள் எகிப்துக்கு வந்தாங்கன்னு சொல்லிட்டு வரலாற்று நூட்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஒரு சில நூட்களில் வெறும் 70 சூனியக்காரர்கள்னு போட்டிருக்குது. அல்லாஹ் அலம். சூரா ஷூரால 38வது வசனம், ஃபஜுமிய ஷஹரத்து மீகாத்தில் யௌமின் மஅலூம். ஃபிரௌன் குறிப்பிட்ட நாளில், அதுவும் முற்பகல் நேரத்தில் அந்த சூனியக்காரர்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டுறான். வக்கீல லின்னாசி ஹல் அன்தும் முஜ்தமிஊன். கிப்தியர்கள் அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே அழைப்பு விடுறாங்க. லல்லனா நத்தபியு சஹரத இன் கானு ஹுமுல் காலிபீன். அந்த மக்கள் எல்லாருமே எந்த மைண்ட் செட்டில் இருந்தாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த 2 பேருக்கு போட்டி நடக்குதுல்ல, அதில் நிச்சயமாக சூனியக்காரர்கள் தான் வெற்றி அடைவாங்க. அப்படி வெற்றி அடையும் போது நம்ம அவங்களுடைய மார்க்கத்திலே இருந்துடலாம். அதாவது மூசா நபியுடைய மார்க்கம் தோல்விக்கு உள்ளாயிரும், நம்ம பழைய மார்க்கத்திலே இருந்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வாட்டி சூனியக்காரர்கள் தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்தாங்க. இப்போ இந்த ஷாஹிரீன்கள் எல்லாருமே வந்து ஃபிரௌன்ட்ட கேட்குறாங்க, நரகபுரத்தில் உங்களுடைய காவலாளிகளை பார்த்தோம், அவர்கள் கயிற்றையோ தடியையோ தூக்கி போட்டு அது பாம்பு மாதிரி நெளிய வச்சோன்னு சொன்னால் அதற்கு ஏற்றவாறு உங்களுக்கு கூலி கொடுக்கப்படும். ஸோ இப்படி ஒரு சூனியத்தை செய்வதற்கு யார் தயாராக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டாங்க. நாங்கள் இப்படி ஒரு சூனியத்தை உங்கள் முன்னாடி செஞ்சு காட்டுறோன்னு சொல்லிட்டு அந்த ஷாஹிரீன்கள் எல்லாருமே ஃபிரௌன்ட்ட சொல்கிறாங்க. ஃபலம்மா ஜாஅ ஸஹரத்து காலூ லி ஃபிரௌன. அந்த ஷாஹிரீன்கள் எல்லாருமே வந்து ஃபிரௌன்ட்ட கேட்குறாங்க, இன்ன லனா ல அஜ்ரன் இன் குன்னா நஹ்னுல் காலிபீன். ஒருவேளை நாங்கள் வெற்றி அடைந்து விட்டால் அதற்குரிய கூலி எங்களுக்கு கிடைக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூனியக்காரர்கள் ஃபிரௌன்ட்ட கேட்குறாங்க. அதற்கு ஃபிரௌன் சொல்கிறான், கால நஅம், நிச்சயமாக உங்களுக்கு கூலி கிடைக்கும். அது மட்டும் அல்லாமல் வ இன்னக்கும் இதன்ல மினல் முகர்ரபீன், மேலும் நீங்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அதாவது நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் எனக்கு ரொம்ப நெருக்கமானவர்களாக, அதாவது நண்பர்களாக ஆயிருவீங்க அப்படின்னு ஃபிரௌன் சொல்கிறான். இப்போ இந்த எகிப்தில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்று திரட்டப்படுறாங்க. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருமே அந்த இடத்துக்கு வராங்க. இப்போ வந்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்கள்ட்ட சொல்கிறாங்க, நாங்கள் முதல்ல சூனியக்காரர்கள் கிடையாது, நாங்கள் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கக்கூடிய அல்லாஹு தஆலாவுடைய இறை தூதர்கள்னு சொல்கிறாங்க. இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த சூனியக்காரர்களை எச்சரிக்கை செய்கிறாங்க. அதை பற்றி அல்லாஹு தஆலா சூரா தாஹால 61வது வசனத்தில் சொல்கிறான், காலலஹும் மூசா வைலக்கும் லா தஃப்தரு அலல்லாஹி கதிப. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு கேடு உண்டாகட்டும், நீங்கள் அல்லாஹு தஆலாவின் மீது பொய்யை புனைந்து நீங்கள் சொல்லாதீங்க. ஃபயுஸ்ஹிதகும் பி அதாப். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா கடுமையான வேதனையை கொடுத்துருவான். அதாவது சூனியக்காரர்களை நீங்கள் பொய்யுரைத்து இந்த மாதிரி சூனியம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா கடுமையான அதாபை கொண்டு உங்களுக்கு வேதனை கொடுப்பான் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எச்சரிக்கை செய்கிறாங்க. வகத் ஹாப மன் இஃப்தரா. யாரெல்லாம் பொய்யை புனைந்து சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அவங்க நிச்சயமாக நஷ்டம் தான் அடைவாங்க, தோல்வி தான் அடைவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சூனியக்காரர்களை பார்த்து, நீங்கள் அல்லாஹு தஆலாவுடைய பேரால் நீங்கள் பொய் சொல்லாதீங்க, நீங்கள் சூனியம் பண்ணுவது மிகப்பெரிய பாவம் அப்படிங்கிற மாதிரி எச்சரிக்கை செஞ்சுருப்பாங்க. இந்த தொடருடைய இறுதியில் சூனியம்னா என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நான் தெளிவுபடுத்துகிறேன். ஏன்னு சொன்னால் இந்த சூனியத்தை பற்றி மக்களுக்கு இடையில் ஒரு மிகப்பெரிய கருத்து வேறுபாடு இருக்குது. சரி, இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அந்த ஷாஹிரீன்கள் அந்த சூனியக்காரர்களுக்கு எச்சரிக்கை செய்த பிறகு ஃபதனா ஜவு அம்ரஹும் பைனஹும் வா சர்ருன் நஜுவா. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதை சொன்ன உடனே அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு கொண்டு ஆலோசனை செய்கிறாங்க. ஏன்னா மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அல்லாஹு தஆலாவுடைய பேரில் பொய்யுரைத்தால் அல்லாஹு தஆலா நிச்சயமாக உங்களுக்கு தோல்வியை தான் கொடுப்பான், அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு கடுமையான வேதனையை கொடுப்பான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள பயம் வந்துட்டு. ஸோ சூனியக்காரர்களுக்கு தெரியும் தான் பண்ணுறது வெறும் கண்கட்டி வித்ததான், சூனியத்திற்கு விதியை மாற்றக்கூடிய அந்த பவர் கிடையாது அப்படிங்கிறது சூனியக்காரர்களுக்கு தெளிவாக தெரியும். ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க, இது விதியை மாற்றக்கூடிய பவர் அப்படிங்கிற மாதிரி தான் மக்கள்கிட்ட கண்கட்டி வித்த காட்டுவாங்க. இப்போது எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கையில் இருந்த இந்த தடியை எடுத்துக்கலாம். பொதுவாக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க கையில் இருந்த தடி மரத்திலிருந்து வந்தது. ஒரு மரத்திலிருந்து வந்த பொருள் பழங்களையோ இல்லாட்டி ஏதாவது ஒரு பூக்களையோ கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு லாஜிக் இருக்குது. அதுவும் எப்படின்னு சொன்னால் இந்த பூமியோட கனெக்டாக இருக்கணும், ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ்லாம் நடந்திருக்கணும். இதை மாதிரிலாம் இருந்தால் தான் ஒரு மரத்தினால மகசூல் கொடுக்க முடியும். ஆனால் சம்மந்தமே இல்லாமல் எந்தவித கனெக்ஷனுமே இல்லாத ஒரு தடி அதை கீழே போட்ட உடனே அது பாம்பாக மாறுதுன்னு சொன்னால் அல்லாஹு தஆலா ஒரு விதியை செட் பண்ணி வச்சுருக்கான். அந்த விதியை மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹு தஆலாட்ட தான் இருக்குது. அதுதான் முஹஜிதத்.
ஆனால் சூனியத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், அது அல்லாஹு தாலாவுடைய விதியை மாற்றக்கூடிய இந்த பவர் கிடையாது. அது ஜஸ்ட் ஒரு கண்கட்டி வித்த மாதிரி தான் அது காட்டப்படும். அப்போ உள்ள பெரும்பாலான சூனியக்காரர்கள் ஜின்களோட தொடர்பு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி கண்கட்டி வித்தை காட்டுவாங்க. அப்போ அங்கே உள்ள சூனியக்காரர்களுக்கே தெளிவாக தெரியும், இது அல்லாஹு தாலாவுடைய பவரில் நடக்கிறது கிடையாது, ஜஸ்ட் ஜின்களை கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதுனால ஏற்படுத்தப்பட்டது அப்படிங்கிறது அவங்களுக்கே தெளிவாக தெரியும். ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எச்சரிக்கை செஞ்ச உடனே அந்த சூனியக்காரர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடு ஏற்படுது. இப்போ அந்த சூனியக்காரர்களுக்குள்ளேயே ஆலோசனை செய்கிறாங்க, எப்படி பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கிறாங்க. இறுதியில் அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் சொல்கிறாங்க, இவங்களும் சூனியக்காரர்கள் தான், சும்மா நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்க, நம்மளை இந்த நாட்டை விட்டு துரத்தி விடணும்னு பார்க்குறாங்க, நம்மளுடைய வழிமுறையை கெடுக்கணும்னு பார்க்குறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. காலு இன்ஹாதானி ல ஷாஹிரானி யுரீதானி ஐ யுஹ்ரிஜாக்கும் மின் அருதிக்கும் பி ஷிஹ்ரிஹிமா வ யத்ஹப பி தரீகத்திஹிமுல் முத்ல. இறுதியில் அந்த சூனியக்காரர்களில் ஒரு சிலர் சொல்கிறாங்க, இவர்கள் இருவருமே சூனியக்காரர்கள் தான். அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் 2 பேருமே சூனியக்காரர்கள் தான். உங்களை இந்த நாட்டை விட்டு துரத்தி விடணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அந்த முன்மாதிரி வாழ்க்கை இருக்குல்ல, அந்த பழைய வழிமுறை, அதை ஃபுல்லாக ஒழித்து விட வேண்டும் என்று இவங்க கருதுகிறாங்க. ஸோ இவங்க எச்சரிக்கை செய்கிறாங்கல்ல, இப்படிலாம் பேசுகிறத வச்சு அவங்க உண்மையாளர்கள் நம்ம நம்பிட வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு கூட்டம் சொல்கிறாங்க. ஆனால் அந்த சூனியக்காரர்கள் கூட்டத்தில் ஒரு கூட்டம் தெளிவாக கண்டுபிடிச்சிட்டாங்க, இந்த மூசா நபி இவங்களை பார்த்தா சூனியக்காரர் மாதிரி தெரியல, இவர் பேசுவதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒரு நபி மாதிரி தான் தெரியுதுன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனாலுமே இந்த கூட்டத்தில் ஒரு சில சூனியக்காரர்கள் இதற்கு ஒத்துழைக்கலன்னு சொல்லிட்டு தான் இந்த போட்டி கண்டினியூ செய்யப்படுது. ஃபஜிமவு கைதக்கும் சும்மா தூ சஃபா. உங்களுடைய சூழ்ச்சிகள் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே ஒன்று திரட்டி நீங்கள் களத்துக்குவாங்க. இது ஃபிரௌனுடைய அடிமைகள் சொல்கிறாங்க, உங்களுடைய எல்லா சூழ்ச்சிகளையுமே ஒன்று திரட்டி நீங்கள் முதல்ல களத்துக்குவாங்க. வகத் அஃப்லஹல் யௌமனிஸ்தால. உங்கள் 2 பேர்த்தில் யாருடைய அந்த கை மேலோங்குகிறதோ அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் முதல்ல களத்துக்கு வாங்க, உங்களுடைய சூனியத்தை நீங்கள் செஞ்சு காட்டுங்க, அவங்களும் சூனியத்தை செஞ்சு காட்டுவாங்க. 2 சூனியங்கள்லையுமே யாருடைய கை மேலோங்குகிறதோ அவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது மக்கள்லாம் ஒன்று திரட்டப்பட்ட பிறகு அந்த போட்டி துவங்கப்படுது. முதல்ல சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, காலு யா மூசா இம்மா துல்கிய வ இம்மா அன் நக்கூன அவ்வல மன் அல்கா. அதாவது கையில் இருக்கக்கூடிய தடியை தூக்கி எரிஞ்சேன்னா அது பாம்பா மாறணும், அதுதான் போட்டி. இப்போ அந்த சூனியக்காரர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்கள்ட்ட கேட்குறாங்க, முதல்ல நீங்கள் எறிகிறீங்களா இல்லாட்டி நாங்கள் எரியட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. இப்படி சூனியக்காரர்கள் கேட்டதற்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அதற்கு பதில் அளிக்கிறாங்க, இல்லை காலபல் அல்கு, நீங்களே எரியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஇதா ஹிபாலுஹும் வ இசியுஹும் யுஹையலு இலைஹிம் மின் ஷிஹ்ரிஹிம் அன்னஹா தஸ்அ. அதாவது அவர்களுடைய ஷிஹருடைய வலிமையினால், அவர்களுடைய சூனியத்தின் வலிமையினால் அவர்களுடைய கயிறுகள் கம்புகள் எல்லாமே நெளிவது போல தென்பட்டது. இந்த வசனத்தில் நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும், இந்த வசனத்தில் யுஹையலு இலைஹி அப்படின்னு வந்திருக்குது. இதற்கு என்ன மீனிங்னு சொன்னால் அவர்களுக்கு தோற்றம் அளிக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஒரு பிரம்மை, ஒரு மாயை அப்படின்னு எடுத்துக்கொள்ளலாம். இதை பற்றி இன்னும் தெளிவாக சொல்கிறதா இருந்தால் சூரா ஆராஃப்ல 116வது வசனத்தில் வந்திருக்கும். ஃபலம்மா அல்க, அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே அந்த தடி அந்த கயிறு அதை எரியும் போது ஷஹ்ரு ஐயு நன்னாசி, அதாவது ஷிஹரின் மூலமாக சூனியத்தின் மூலமாக மக்களுடைய கண்களை மயக்கி வஸ் தர்ஹபூஹும் திடுக்கிட செய்தார்கள். வஜாஉ பிஷிஹரின் அதீம். இவ்வாறு அந்த சூனியக்காரர்கள் ஒரு மாபெரும் சூனியத்தை செய்து காட்டினார்கள் அப்படின்னு அல்லாஹு தஆலா சொல்கிறான். இந்த வசனத்தில் கூட தெளிவாக வந்திருக்கும், அவங்க மக்களுடைய கண்களை மயக்கி இந்த மாபெரும் சூனியத்தை செய்து காட்டினார்கள். ஸோ இதிலே தெளிவாக புரியுது, இது ஒரு இல்யூஷன் மாதிரி. சூனியத்தால் அல்லாஹு தாலாவால் செட் பண்ணப்பட்ட அந்த விதியை ஒருபோதும் மாற்றி அமைக்க முடியாது. ஸோ மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய கைத்தடியை கீழே போட்ட உடனே அந்த பாம்பா மாறிச்சில்ல, அது உண்மையான பாம்பாக மாறியது. ஆனால் அந்த சூனியக்காரர்கள் அவர்களுடைய கயிறுகளை அவங்களுடைய கம்பை போட்டு அது பாம்பா மாறிச்சில்ல, அது பாம்பை போன்று காட்டப்பட்டது. அதாவது மக்களுடைய கண்களை மயக்கி அவங்கள பார்த்து அப்படி பயப்பட வச்சது. அதாவது இஸ்லாத்தை பொறுத்தவரையில் சூனியம்னு ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி நான் சொல்ல வரல. சூனியம் உண்டு, ஆனால் அல்லாஹு தாலாவுடைய அந்த ஆற்றலை மாற்றி அமைக்க வைக்க முடியாது. அது ஒரு இல்யூஷன் மாதிரி மக்களுடைய கண்களை மயக்க வைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். இதற்கு தெளிவான எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், இப்போ நம்ம டெக்னாலஜியால் உருவாக்கப்பட்ட இந்த ஸ்மார்ட் ஃபோனு, இந்த டிவி, வேறு இந்த தேட்டரில் காட்டப்படுதில்ல, அதுவாக இருக்கலாம், இந்த ஹாலோகிராம், இது எல்லாமே ஒரு வகையில் சூனியம் தான். இப்போ எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், இப்போ ஒரு ஹாலோகிராம் மூலமாக ஒரு பாம்பு அப்படி இந்த இடத்துல இருக்கிற மாதிரி அப்படி காட்டப்படும். ஆனால் அது ஆக்சுவலாக பாம்பு கிடையாது, அது ஜஸ்ட் அ இல்யூஷன். இதே விஷயத்தை தான் அப்போ உள்ள சூனியக்காரர்கள் அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அந்த சூனியத்தை செஞ்சு காட்டினாங்க.
இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெக்னாலஜிகள் அனைத்துமே ஒரு வகையில் சூனியம் தான். ஆனால் நம்ம மக்களை பொறுத்தவரையில் இது எல்லாமே ஒரு கண்டுபிடிப்பு, இது ஒரு டெக்னாலஜி. இந்த கண்டுபிடிப்புகள் எல்லாமே இந்த மனிதர்களுடைய அறிவுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி நம்ம நம்புகிறோம். ஆனால் இந்த சூனியங்கள் எல்லாமே அப்போ உள்ள காலத்திலேயே இருந்திருக்குது. எடுத்துக்காட்டாக சொல்வதாக இருந்தால், இப்போ ஃபோனில் நம்ம 2 பட்டனை தட்டுறோம், அது பல கிலோமீட்டருக்கு தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு நபரை அப்படி பார்க்க முடியுதுல்ல. இதெல்லாமே அப்போ உள்ள காலங்கள்லேயே சூனியக்காரர்கள் பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படின்னு சொன்னால், கெட்ட கெட்ட ஷைத்தான்கள் ஜின்களை சமன் செய்ய வைத்து, அதாவது வேற டிமென்ஷன்லேருந்து நம்ம டிமென்ஷனுக்கு வர வச்சு இங்கே இருக்கக்கூடிய டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷனை மற்ற இடங்கள்ல பாஸ் பண்ண வைக்கிது. அதுக்குன்னே ஒவ்வொரு டீமன்ஸையுமே சமன் பண்ண வைக்கிறதுக்கு ஒரு சில சிம்பிள்ஸ், ஒரு சில சிகிள்ஸ்லாம் உண்டு. இது எப்படின்னு சொன்னால், அப்போ உள்ள காலங்களில் சூனியக்காரர்கள் நேரடியாகவே இந்த சூனிய முத்திரைகளை வச்சு டீமன்ஸை ஃபுல்லாக சமன் பண்ண வச்சு இந்த டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. ஆனால் இப்போ உள்ள காலத்தில் ஷைத்தான் எப்படி இந்த மக்களை சூனியத்துக்குள்ளே மூழ்க வைக்கிறான்னு பார்த்தா, நம்ம ஃபோனில் இருக்கக்கூடிய ஒரு சிம் கார்டு இருக்குல்ல, அது உள்ள இந்த சூனிய முத்திரைகள் எல்லாம் வச்சு அப்படி டேட்டாவை ஃபார்வர்ட் பண்ண வைக்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, எவர் ஒருவர் சூனியம் செய்கிறாங்களோ, எவர் ஒருவர் மக்களை சூனியத்தின் மூலமாக தன்னுடைய வலையில் விழ வைக்கிறாங்களோ அவர்கள் நிச்சயமாக நரகவாசிகள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ உள்ள நவீன காலத்தில் தஜ்ஜால் மூலமாக ஏற்படுத்தப்பட்ட குழப்பம் என்னன்னு சொன்னால், இந்த டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை காட்டி அது மக்களுடைய அறிவுடைய பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிற மாதிரி காட்டி இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களையுமே அந்த விஷயத்துக்கு, அந்த சூனியத்துக்கு அடிமையாக்குற மாதிரியான தஜ்ஜாலுடைய ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஜ்ஜாலை பற்றி எச்சரிக்கை செஞ்சுருக்கிறாங்கல்ல, அதில் மெயினாக சொன்னது தஜ்ஜால் ஒற்றை கண்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது கரெக்டாக எதை குறிக்குதுன்னா, இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது அந்த கேமரா தான் கரெக்டாக ரெப்ரசென்ட் பண்ணுது. இது எப்படின்னு சொன்னால், ஒரு இடத்துல இருக்கக்கூடிய டேட்டா இன்னொரு இடத்துல ஸ்பீடாக ஃபார்வர்ட் செய்யப்படுதுன்னா அதுக்கு மெயினான ஒரு ஐஓடியே கேமரா தான். இந்த கேமராவை சிம்பிளைஸ் பண்ணி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒற்றை கண்ணை குறிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பொறுத்தவரையில் இன்னும் நிறைய ரெஃபரன்ஸ் என்னால் கொடுக்க முடியும். அதற்கு போதுமான டைம் இல்லாதனால என்னுடைய வரலாற்றை நான் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ சூனியம்னா என்ன அப்படிங்கிறது இப்போதைக்கு நீங்கள் ஷார்ட்டாக எப்படி புரிஞ்சிக்கலான்னு சொன்னால், சூனியம்னு ஒன்று இஸ்லாத்தில் இருக்குது, அதற்கென்றே ஒரு சில ஆற்றல்கள் இருக்குது. ஆனால் அல்லாஹு தாலாவுடைய விதியை மாற்றி அமைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹு தாலாவுடைய விதியை மாற்றி அமைக்க முடியாது அப்படின்னு சொன்னால், இப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தடி இருக்குது, அந்த தடியை உண்மையான பாம்பாக மாற்ற வைக்கக்கூடிய அந்த பவர் அல்லாஹு தாலாட்ட தான் இருக்குது. ஆனால் மக்களுடைய கண்களை அப்படி மயக்கி அது ஒரு பாம்பு மாதிரி தோற்றம் அளிக்க வைக்கக்கூடிய அந்த பவர் சூனியத்துக்கு இருக்குது. ஓகே, லெட் மீ கண்டினியூ. இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க முன்னாடி அந்த சூனியக்காரர்கள் தங்களுடைய கயிறுகளை, தங்களுடைய தடிகளை ஃபுல்லாக போடுறாங்க. இப்போ அந்த கயிறுகள், அந்த தடிகள் எல்லாமே பாம்பை போன்று நெளிவதை அங்கே இருக்கக்கூடிய மக்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம் எல்லாருமே பார்த்து பயந்து போகிறாங்க. சூரா தோஹால் 67வது வசனம், ஃபௌஜஸ ஃபீ நஃப்ஸிஹி ஹீஃபத்தன் மூசா. அந்த சூனியத்தை பார்த்த உடனே மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம், ஒரு பயம் ஏற்படுது. குல்னா லா தஹஃப் இன்னக அன்தல் அலா. இப்போ அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட பேசுகிறான், நீங்கள் பயப்பட வேணாம், நிச்சயமாக நீங்கள் தான் வெற்றி அடைவீங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அச்சப்படுவதை பார்த்த அந்த சூனியக்காரர்கள்லாம் சொல்கிறாங்க, வகாலு பி இஸ்ஸதி ஃபிரௌன இன்னல நஹ்னுல் காலிபூன். அந்த சூனியக்காரர்கள்லாம் சொல்கிறாங்க, நிச்சயமாக ஃபிரௌனுடைய மகிமையை கொண்டு இந்த இடத்துல நாங்கள் தான் வெற்றி அடைவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கட்டளையிடுறான், வல்கிமா ஃபி யமீனிக. மூசாவே உம்முடைய கையில் இருக்கக்கூடிய இந்த தடியை எரியவும் அப்படின்னு கட்டளையிடுறான். தல்கஃப் மா சனவு, அப்படி நீங்கள் எரிஞ்சிங்கன்னு சொன்னால் அவங்க போலியாக உருவாக்கி வச்சுருக்கிறாங்கல்ல அந்த சூனியம், அது எல்லாத்தையுமே இந்த பாம்பு விழுங்கி விடும் அப்படின்னு சொல்கிறான். இன்னமா சனவு கைது சாஹிரும் வலா யுஹ்லிஃபு சாஹிரு ஹைத்வாசா. இந்த சூனியக்காரர்கள் செஞ்சாங்கல்ல, இவை அனைத்துமே ஒரு பொய்யான விஷயம். இந்த மாதிரி சூனியம், இந்த சூனியக்காரர்கள் ஒருபோது வெற்றி அடைய மாட்டாங்க, அவங்க எங்கேருந்து வந்தாலும் சரி அப்படின்னு சொல்கிறான் அல்லாஹு தாலா. சூரா தோஹால 45வது வசனம், அல்லாஹு தாலாவுடைய கட்டளையின்படி ஃபல்கா மூசா அசாஹு. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தடியை கீழே போடுறாங்க. ஃபஇதாஹிய தல்கஃப் மா யஃபிகூன். இது அல்லாஹு தாலா சொன்ன மாதிரியே அந்த அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சியின் மூலமாக வந்த பாம்பு இந்த பொய்யான எல்லா வித்தைகளையுமே விழுங்கி கொண்டே வந்தது. இதனை பார்த்துட்டு அந்த சூனியக்காரர்கள்லாம் ஆச்சரியப்பட்டு போகிறாங்க. இப்போ அந்த சூனியக்காரர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு, இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சூனியக்காரர் கிடையாது, நிச்சயமாக இது அல்லாஹு தாலாவுடைய ஆற்றல் மூலமாக வந்த இந்த அத்தாட்சி தான். இது சூனியம் இப்படி இருக்காது. சூனியக்காரர்களுக்கு தான் சூனியம்னா என்னங்கிறது தெளிவாக தெரியும். அவங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு இது கண்டிப்பாக சூனியம் கிடையாது அப்படின்னு. ஸோ அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே இது அல்லாஹு தாலாவுடைய அத்தாட்சி தான் சொல்லிட்டு அவங்க எல்லாருமே இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள இறை தூதராகவும் ஏற்றுக்கிட்டாங்க. ஃபஉல்கிய சஜரத்து ஷாஜிதீன். இப்போ அந்த சூனியக்காரர்கள் எல்லாருமே சுஜூதில் விழுந்து நாங்கள் அல்லாஹு தாலாவை ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க.